கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 17வது ஓய்வு நாள் காலை நேர தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் தொழுகைக்கு ஆயத்தமாக கடவுளை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். ஜெப நிலையில் ஒரு பாடல் வரியை பாடி நாம் அனைவரும் ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தயாபரனாகிய நல்ல கடவுளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளாலும் பூலோக குடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த திருத்துவ பண்டிகைக்கு வருகின்ற 17ஆம் ஓய்வு நாளில் நல்ல ஒரு காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். தொழுகையில் நாங்கள் அனைவரும் நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் இந்த வேளையிலும் இந்த காணொளி முகநூல் வழியாக இந்த தொழுகையில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை உமக்கு ஏற்புடைய ஆராதனையாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாக எங்கள் ஆண்டவரும் உலகமைப்பருமான இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்தை நாம் அனைவரும் போற்றும்படியாக 72வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளை நமஸ்காரம் என்கிற பாடலை பாடுவோம். 72வது பாடல். சர்வசிருஷ்டிகளே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நமஸ்காரம், ஜெகதி ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடை நோக்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடை நோக்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம்.
அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தா கருண சமுத்திரம் துர்யத்தியே நமஸ்காரம். கர்த்தா கருண சமுத்திரம் துர்யத்தியே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகளே நமஸ்காரம். கலைகடல் ஒழிப்பா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கலைகடல் ஒழிப்பா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நாம் யாவரும் பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை உடனே நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச்செய்தி உள்ளவர்களாய சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை நிச்சயிப்போம். நாம் யாவரும் இணைந்து வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பாடம் சங்கீதம் 104வது அதிகாரம். சங்கீதம் 104வது அதிகாரம், அதிலே வசனங்கள் 27 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நாம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 197வது பக்கத்தில் இருக்கிறது. பாடல் புத்தகத்திலே 197வது பக்கம் இருக்கிறது. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 27 முதல் இணைந்து நாம் வாசிப்போம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுப்பீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். தேவரீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். நீர் அவைகள் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். தேவரீர் உமது ஆவியை அனுப்ப அவைகள் படைக்கப்படும். பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தரின் மகிமை என்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழ்வாராக. அவர் பூமியை நோக்க அது அதிரும். அவர் மலைகளை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். என் தியானம் அவருக்கு இனிமையாக இருப்பதாக. கர்த்தரை நான் சந்தோஷப்படுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துஷ்டர் இனி இராமல் போவார்களாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமாக யுகாயுகங்களா இரு
மீண்டுமாக கடவுளது திருப்பெயரை நாம் போற்றும்படியாக நம்முடைய நம்பிக்கையை ஆண்டுடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கும்படியாக 354வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவி கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சித்திருக்கிற பாடலை பாடுவோம். 354வது ஞான பாடல். நம்பி வந்தே நோக்க பாரின்றி என்னை போற்றும் தந்தம் வேண்டி நம்பி வந்தே தீரோபாதத்தில் ஆபவன்னே அருள்வீரின் நேரத்தில் தூய்மை வேண்டி நம்பி வந்தே உந்தன் ஆவியால் சுத்தி செய்வே மாசில்லாத இரத்தத்தால் துணை வேண்டி நம்பி வந்தே பாதை காட்டுவீர் செய்து நேத்தம் நன்மை நல்குவே சக்தி வேண்டி நம்பி வந்தே ஞானவரனும் அகிலாவும் வல்லவாவும் ஈர்வீடும் ஈசோநாதா நம்பி வந்தே தவறாமலே என்னை என்றும் தாங்கிருந்து ஆருமே. கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த மகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பாடம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6, அதனைத் தொடர்ந்து 10 முதல் 16, 24 முதல் 29 ஆகிய வசனங்களில் இருக்கின்ற திருமுறை பகுதிகள் நமக்கு தியான பாகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6 மற்றும் 10 முதல் 16, 24 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். 4 முதல் அவர்களுக்குள்ளிருந்த பல ஜாதிக்காரரான கூட்டத்தார் இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேலரும் திரும்ப அழுது, இறைச்சி நமக்கு புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் மிலாம் பழங்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் மறக்க முடியவில்லை. இப்பொழுதோ நமது உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நமக்கு கிடைப்பது வேறொன்றுமில்லையே என்று சொன்னார்கள். 10 முதல் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வையிலும் அது தீதாய் இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரிடம்,
உமது அடியனுக்கு தீங்கு வர செய்வதென்ன? உமது அடியனுக்கு உமது கண்களில் கிருபை கிடையாமல் போனதென்ன? இந்த முழு ஜனங்களுடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தி வெட்டுகிறேன். இந்த ஜனத்தை எல்லாம் நான் கர்ப்பம் தரித்தேனோ? இவர்களை நான் பெற்றேனோ? பால் உண்கிற குழந்தையை சுமக்கிறவன் போல் நீ இவர்களை உன் மார்பில் அணைத்துக் கொண்டு நான் ஆணையிட்டு இவர்கள் பிதாக்களை கொடுத்த தேசத்திற்கு சுமந்து கொண்டு போய் என்று நீர் என்னோடு சொல்வானேன். இத்தனை ஜனத்திற்கும் கொடுக்கிறதற்கு இறைச்சி எங்கிருந்து எனக்கு கிடைக்கும்? எங்களுக்கு இறைச்சி கொடு என்று என்னை குறை கூறி அழுகிறார்களே. இந்த ஜனம் முழுவதையும் நான் ஒருவனாய் தாங்க முடியாது. இது எனக்கு மிஞ்சின பாரம். நீர் இப்படி எனக்கு செய்கிறதா இருந்தால் இப்பொழுதே என்னை கொன்று போடும். உமது கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் உபத்திரவத்தை நான் காணாதிருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், இஸ்ரவேல் மூப்பரில் ஜனத்தின் மூப்பரும் தலைவரும் என்று உனக்கு தெரிந்திருக்கிற 70 பேரை நீ தரிசன கூடார தண்டை அழைத்துக் கொண்டு போய் உன்னோடு நிற்கச் செய். 24 வசனம். அப்படியே மோசே போய் கர்த்தருடைய வாக்குகளை ஜனத்திற்கு அறிவித்து ஜனத்தின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றி அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவரோடு பேசி அவன் மீதிருந்து ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் பகிர்ந்து வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் அவர்கள் பரவசமாகி பேசினார்கள். அப்புறம் அவர்களுக்கு அப்படி நேரிடவில்லை. 2 பேரோ பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தார், மற்றவன் பேர் மேதான். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்திற்கு போகவில்லை. அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினது. தங்கவே பாளையத்தில் அவர்களும் பரவசமாகி பேசினார்கள். ஒரு வாலிபன் ஓடி வந்து எல்தாலும் வேதாலும் பாளையத்தில் பரவசமாகி பேசுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். அப்பொழுது தன் வாலிப காலம் முதல் மோசேக்கு துணையாயிருந்த நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேயிடம், என் ஆண்டவராகிய மோசேயை அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, என் மேலுள்ள பற்றினால் உனக்கு பொறாமை உண்டாயிருக்கிறதோ? கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகளாகும்படி கர்த்தர் தமது ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் எவ்வளவு நுண்ணாயிருக்கும் என்று சொன்னான் என்பதுவே. நம்முடைய விசுவாசி நாம் அனைவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து புந்திய பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மரித்து நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருமறை பகுதியிலே நாம் காணுகின்ற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நடைபெற்ற நிகழ்வு என்னவென்று சொல்லி நாம் பார்க்கின்ற வேளையில், இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து விடுதலை பெற்று வருகின்ற பொழுது அவருடைய வாழ்விலே ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர்களுடைய பசியை தீர்த்தார். இந்த மன்னாவை அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்ட மாத்திரத்திலே நாட்கள் செல்ல செல்ல இந்த மன்னாவை சாப்பிட்ட அவர்கள் எகிப்தில் தாங்கள் இறைச்சியை நாங்கள் சாப்பிட்டு வந்தோம், எங்களுக்கு கிரயம் இல்லாமலே எங்களுக்கு அப்படிப்பட்ட இறைச்சி வகை உணவுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே நாங்கள் வெள்ளரிக்காய்கள், வெள்ளை பூண்டுகள், வெங்காயங்கள் போன்ற தாவர
உணவுகளை எல்லாம் நாங்கள் நிறைவோடு உட்கொண்டோம். குறிப்பாக எங்களுக்கு இறைச்சி கிடைக்கவில்லை, எங்களுக்கு சாப்பாடு அப்படிப்பட்ட ஒரு நிறைவான உணவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் மோசையை நோக்கி முறையிடுகின்ற ஒரு அனுபவத்தை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த ஒரு அனுபவ மாத்திரத்திலே மோசைக்கு எதிராக அவர்கள் அதிகமாக முறுமுறுக்கிறார்கள். அந்த முறுமுறுப்பு கடவுளுக்கு எதிரான ஒரு முறுமுறுப்பாக, முறுமுறுப்பின் வார்த்தைகளாக வருவதை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசையை அதிகமாக அவர்கள் நெருக்குகின்ற ஒரு வேளையில் மோசையும் இப்படிப்பட்ட நெருக்கத்தை உணர்வதாக ஒரு பெரிய ஒரு பாரமாக அதை ஏற்று அவரும் சொல்லுகிற வார்த்தைகளாக வசனங்கள் 12, 13, 14 ஆகிய வசனங்களிலே கூட நாம் பார்க்க முடியும். இந்த இஸ்ரவேல் மக்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மோசே ஒரு மிகவும் பொறுப்புள்ளவராக, தன்னுடைய கடமைகளிலே உண்மையுள்ளவராக, நல்ல தலைவராக மோசே செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தங்களுக்கான உணவை கேட்டு அவர்கள் மோசேயை முறையிட்டுகிற ஒரு வேளையிலே அவர்கள் அதிகமாய் வந்து வார்த்தை மூலமாக அவரை வேதனைப்படுத்துகிற அனுபவத்தை பார்க்கிறோம். மோசையை வேதனைப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனைப்படுத்துகிற நிலையிலே மோசே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக கடந்து செல்கிறார். ஒரு மன வேதனைக்குள்ளாக, மன அழுத்தத்தினராக கடந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவத்திலே அவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, மோசே சொல்லுகிற பொழுது, இந்த மக்களை கர்ப்பம் தரித்தேன், இந்த மக்களை நானா பெற்று எடுத்தேன். பால் என்கிற ஒரு குழந்தையை பராமரிப்பது போல, பால் என்கிற குழந்தை எப்பொழுது உணவு கேட்கும் என்று சொல்லி தாய்க்கு அறியாது இருக்கின்ற வேளையிலே அது எப்பொழுதெல்லாம் கேட்கிறதோ அப்பொழுதுதான் கொடுக்கும்படியான ஒரு அனுபவத்திலே, பால் என்கிற குழந்தையை போல இவர்களை நான் கொண்டு வரக்கூடிய அனுபவத்திலே நடத்துகின்ற ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன் என்று சொல்லி மக்கள் குறை கூறி இடத்தில் முறையிடுகிறார்கள் என்று சொல்லி மக்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் மூலமாக தன் வாழ்விலே அவர் ஒரு பாரமாக ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். நானும் கர்ப்பம் தரித்தேன் 12 வசனத்திலே நானும் பெற்றேன். ஒரு பால் என்கிற குழந்தை சுமக்கிறது போல எதெல்லாம் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிற பொழுது, நான் அணைத்துக் கொண்டு வரும்படியாக என் மேல் ஏறிப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடவுளை நோக்கி முறையிடுகின்ற அனுபவங்களையும் கூட பார்க்கிறோம். என்னால் இது ஒருவனாய் என்னால் இதை தாங்க முடியாது, எனக்கு இது மின்சின ஒரு பாரமாக இருக்கிறது, இப்படி செய்கிறதுனாலே என்னை கொண்டு போடும் என்று சொல்லி கூட கேட்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, கடவுளுடைய பக்தர்கள் அநேக நேரங்களிலே கடவுளுக்கு நேராக சென்று முறையிடுகின்ற அனுபவங்களிலே வேதனையின் அனுபவங்களை வைப்பதை கூட நாம் இந்த வசனங்கள் உண்டாக பார்க்க முடிகிறது. கடவுளது ஜனமாக மக்கள் இருக்கிற பொழுது அந்த மக்களை நடத்துகின்ற ஒரு பொறுப்பில் இருக்கின்ற அனுபவங்களில் ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தலைமையேற்றிருக்கிற மோசே போல வாழ்கிற அனுபவங்களில் உண்டாக இருக்கின்ற பொழுது பல நேரங்களிலே இறை பக்தர்கள் கூட ஏன் எனக்கு இவ்வளவு விதமான பாரம், ஏன் எனக்கு இவ்வளவு விதமான வேதனைகள், ஏன் எனக்கு இவ்வளவு விதமான கஷ்டங்கள் எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறதே என்று சொல்லி என்னை கொண்டு போடும் என்று சொல்லுகிற அனுபவத்திலேதாக மோசே இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில் பார்க்கும் பொழுது அவர் விதமாக இந்த மக்கள் மூலமாக நெருக்கப்படுவதை அவர் அனுபவத்தின் வழியாகவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எளிதாக ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற பொழுது கடன் பிரச்சனை மூலமாக வெளியிலே தலை காட்ட முடியாதபடிக்கு பல நிலைகளிலே பல குடும்ப தலைவர்கள் தங்களை மாய்த்துக் கொள்வதை பார்க்கிறோம். என்னாலே இதை தாங்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை குடும்பமாகவே வாழ்வை முடித்துக் கொள்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிற பொழுது இறை பக்தராக இருக்கிற வாழ்விலே ஏன் இப்படி நடைபெற வேண்டும்? செங்கடலை இரண்டாய் பிளந்து மக்களை நடத்துகிற அனுபவத்திலே அருள் செயலை செய்தவர், கற்பாறையை உடைத்து தண்ணீரை வர செய்த அனுபவத்தை பெற்றவர் மோசே. எரிகோவை குதிகளினாலே சுற்றி வந்து எரிகோ கோட்டை தகர்த்த அதை கண்ணார கண்டு செய்த இந்த மோசே. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தர் வழியாக தன்னுடைய வாழ்விலை அனுபவித்தருடைய வாழ்விலை இப்பொழுது சொல்லுகிற பொழுது எனக்கு இது மிஞ்சின ஒரு பாரமாக இருக்கிறது.
என்னை கொண்டு போடும் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அவர் எந்த அளவுக்கு அவர் வாழ்விலே அவர் அழுத்தப்பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே மிஞ்சின பாரமா இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, எலியா கூட தன் வாழ்வை முடித்துக் கொள்ளும்படியாக இயேசுவேலுக்கு அஞ்சி அவர் ஓடி செல்கிற அனுபவங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டை பிள்ளைகளாக நாம் வாழ்கிற அனுபவங்களில் ஒருவேளை ஊழியத்தின் பணிகளாக இருக்கலாம், இறை பணியாக இருக்கலாம். பல நேரங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வருகிற பொழுது குடும்ப பாரங்களை சுமக்கிற அனுபவங்களிலே திருச்சபை மக்கள் வழியாக வரக்கூடிய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிற பொழுது உண்மையா இறைப்பணி ஆற்றுகிறவர்களை, உண்மையை கடவுள் சொல்வதை திருச்சபையிலே அப்படியாக அதை செயல்படுத்துகிற இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற நிலையிலே வருகின்ற பொழுது பல எதிர்ப்புகள் திருச்சபை பொறுப்பாளர்கள், திருச்சபை மக்கள் எதிராக போர்களுக்கு எதிராக வருகிற பொழுது பல நேரங்களில் போர்களுக்கு கூட இப்படிப்பட்ட நிலைகள் செல்வது உண்டு. ஆண்டவரே, இது இறைப்பணி எனக்கு வேண்டாம், நான் வேறு ஒரு பணிக்கு சென்று விட என்று சொல்லி டிப்ரெஷனுடைய ஒரு உச்சத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிற சில போதர்களை நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இந்த பணி எனக்கு வேண்டும் என்று சொல்லி மக்களை மந்தையிலே இருந்து இறைப்பணி ஆற்றுவது எனக்கு ஒரு கடினமான ஒரு பணியாக இருக்கிறது. இது குறைந்த ஊதியத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு நான் பெற வேண்டுமா என்று சொல்லி பல நேரங்களிலே பல இறைப்பணியாளர்கள் உந்தப்படுகிற அனுபவங்களை கூட நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அருமையானவர்களே, அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாரை தெரிந்து கொண்டாலும் கடவுளை அழைத்தும் இருக்கிறார். அழைத்திருக்கிறவரை கடவுள் அவர் அபிஷேகத்தை நடத்தக்கூடியவராக இருக்க என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்ன ஆயிற்று? இந்த மக்களுக்காக மோசே இவ்வளவு பாடுகளை அனுபவிக்க வேண்டுமா? இந்த மக்களுக்கும் எனக்கு என்ன ஒரு உறவு? ஒரே இனம் என்பதில் மட்டுமே, யூதர்களாக யூதர்கள் பிறந்தபடினாலே வேறு என்ன எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் ஆண்டவரை அழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிராக அவர் சொல்வதை போல இருந்தாலும் கூட ஒரு பக்தருடைய ஒரு சொல்ல முடியாத வேறு உச்ச வார்த்தைகளாகவே இது அமைய பெறுவதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், கடவுளுடைய பக்தன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கடவுள் சும்மா இருந்து விடுவாரா? சும்மா இருந்துவிட முடியுமா கடவுளாலே? இந்த மோசே கடவுள் உடனடியாக இரக்கம் செய்வதை பார்க்கிறோம். இந்த மக்களது கூக்குரல் அவள் எல்லோரும் சேர்ந்து நெருக்கி வருகிற வேளையிலே இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே எப்படியாவது கடவுள் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பக்தனாகி மோசேக்கு இறங்குகின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். எனவே கடவுள் செய்கிற காரியம், கர்த்தர் மோசேயை அழைத்து மூப்பர்களிலே 70 பேரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு ஆலோசனையை கொடுப்பதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின பகுதிகளிலே கூட நாம் எடுத்து படிக்கின்ற வேளையிலே இதே போலவே இஸ்ரேல் மக்களை நடத்துகின்ற பொழுது ஒரு தலைவனாக நடத்துகின்ற வேளையிலே பல கஷ்டங்கள் இருந்த ஒரு வேளைகளிலே மோசேயுடைய மாமா எத்ரோவின் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனையை நாம் காண்கிற பொழுது 1000 பேருக்கு ஒரு தலைவராக, 100 பேருக்கு ஒரு தலைவராக, 50 பேருக்கு ஒரு தலைவராக என்று சொல்லி தலைமையை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவத்தை கூட நம் முந்தின திருமறை பாடங்களினூடாக நாம் பார்க்க முடியும். புஸ்தகத்திலே அந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதை கூட நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் அதே போலவே இந்த மக்களை நடத்தக்கூடிய அனுபவத்திலே, அவர்களை விசாரிக்கக்கூடிய அனுபவத்திலே வருகிற பொழுது இந்த வேளையிலே ஆண்டவர் மோசேயிடம் பேசுகிறார். 70 பேரை உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே 70 பேரை தெரிவு செய்து தரிசன கூடாரத்தினராக அவர்களை அழைத்து கொண்டு செல்லப்படுவதை பார்க்கிறோம். அந்த வசனங்களை நாம் பார்க்கிற வேளையிலே வசனம் 24 பார்க்கிற பொழுது அப்படியே மோசே போய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனத்துக்கு அறிவித்து ஜனத்தின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றி அவர்களை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த கூடார தடையை நிறுத்தி இப்பொழுது கடவுள் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசையோடு கூட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய 70 பேர் மேலும் பகிர்ந்து வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்திலே அவர்கள் பரவசமாகி பேசினார்கள் என்று சொல்லி 27 அவசரத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் மோசையோடு கூட இணைந்து இறைப்பணி ஆற்றுகிற நிலையிலே ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் மீது இருந்த ஆவியை
அதை 70 பேர் மேலும் அவர் பகிர்ந்து அந்த ஆவியை வைப்பதை பார்க்கிறோம். கடவுளுடைய ஆவியை அந்த மோசையிலிருந்து கடவுளுடைய ஆவி மற்ற 70 பேர் மேலும் பகிர்ந்து வைக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்பொழுது கடவுள் தொடர்ந்து செயலாற்றுகிற அனுபவத்திலே இருக்கிற பொழுது தொடர்ந்து செய்கிற ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், இவருடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு இறைச்சி வேண்டும், எங்களுக்கு சாப்பிட உணவு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது 4ஆம் வசனம், அதாவது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற வேளையில வசனம் இருக்கிறது, இறைச்சியை நமக்கு ருசிக்க கொடுப்பவர் யார், இறைச்சியை நமக்கு ருசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி இந்த பாறை நிலத்திலே மோசையை நோக்கி முறையிடுகிற நிலையிலே இறைச்சி எங்களுக்கு தருகிறவர் ருசிக்க தருவர் யார் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே கடவுள் மக்களுக்கு இறங்குகின்றார். மோசையுடைய இந்த கூக்குரலுக்கு இறங்குகின்ற நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இரக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய அருள் செயலை நாம் இந்த இடத்திலே பாடுகின்ற மாத்திரத்திலே வசனத்தை குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது 31வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே, அப்பொழுது கர்த்தரிடமிருந்து வந்த ஒரு காற்று சமுத்திரத்தின் காடைகளை பாளையத்தில் அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றி இருபக்கமும் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையில் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அந்த இதை ஜனங்கள் கண்டு எழுந்து அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இறைச்சியை கேட்ட வேளையிலே மோசையை நோக்கி நெருக்கின வேளையிலே மோசையை மன்றாட்டு கடவுள் இரக்கம் செய்கிறவராக இந்த அறம் செயலை செய்வதை பார்க்கிறோம். அன்பார்களே, ஒரு காற்றை அவர் சமுத்திரத்தில் இருந்து அவர் எழும்ப செய்து அங்கிருந்து காடைகளை ஆண்டவர் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். காடை உணவை பலர் நாம் சுவைத்து உண்பது உண்டு. காடை உணவு இறைச்சி மிகவும் சுவையாக இருக்கும். அது சக்தி கூட ஆற்றல் உள்ளதுமான ஒரு இறைச்சியாக இருக்கிறது. கடவுள் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பது யார் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே அது மட்டும் மோசையை அவருடைய வாழ்வை முடித்துக் கொள்ளட்டும், அவரையே தன் வாழ்வை வேண்டாம் என்று சொல்லி ஒரு விரக்தியின் உச்சத்தினராக கொண்டு செல்ல நிலையிலே அருமையராக மக்கள் நெருக்கம் மோசையுடைய மன்னாட்டம் அதுவாய் இருந்தது. கடவுள் இப்பொழுது வெளிப்பட்டு செயல்படுகிற நிலையை பார்க்கிறோம். பாருங்கள், 2 முழம் உயரம் இருக்கும்படியாய் காளைகள் விழுந்தது. எப்படி என்று சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், அது மிகவும் அதிகமான அளவிலே அவர்களது காடை இறைச்சி உணவாய் கிடைத்தது என்று சொல்லி நாம் அந்த வசனங்களின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையிலே மேல். அப்ப ஒரு நாள் பிரயாணம் மட்டும் என்று சொல்ற பொழுது அப்ப எவ்வளவு நீள எவ்வளவு ஒரு தொலைவுக்கு அது இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தார்கள், அதிகமான ஜனம். அவர்கள் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலே அவர்கள் அனைவரும் திருப்தியாகி சாப்பிடும்படியாக இறைச்சி உணவை அனைவரும் திருப்தியாக சாப்பிடும்படியாக 2 நாள் பிரயாண தூரம் மட்டுமாகி 2 குடம் அளவிலே அங்கே காடைகள் நிரப்பப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ சக்தி படைத்தவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலே ஒருவேளை முன்பிருந்த காலங்களில் நான் உள்ளமாய் நன்மை பெற்றிருந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வறட்சி, ஏன் எனது வாழ்வில் இவ்வளவு விதமான வேதனைகள், ஏன் கஷ்டம் என்று சொல்லி, ஏன் இவ்வளவு பற்றாக்குறை என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் நம்முடைய அங்கலாய்ப்பை அறிகின்றவராக இருக்கிறார். மோசையுடைய அங்கலாய்ப்பை அறிந்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளாகி நம்முடைய அங்கலாய்ப்பையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறவராகவே இருக்கிறார். மோசை கடவுளுடைய ஆவியை பெற்றிருந்த ஒரு மனிதன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தூய ஆவியின் மூலமாக நாம் ஒவ்வொருவருமே உடைய ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். திருமுழுக்கின் மூலமாக ஒவ்வொருவரும் ஆவியை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். கடவுள் நிச்சயமாக நம்முடைய பிள்ளையை நம்ம சேர்த்துக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் தேவையை அறிந்திருக்கிறவராய்
கடவுள் இருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்புகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளான உணர்வுகளை ஆண்டவர் அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விரக்திகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டத்தின் நிலைகளை ஆண்டவர் அறிகின்றவராக இருக்கிறார். பல நேரங்களில் ஆண்டவர் நோக்கி நாம் முறையிடுகிறோம். ஏன் ஆண்டவரே, என் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள், ஏன் எவ்வளவு வேதனை என்று சொல்லி பல நேரங்களில் நாம் அலர்படுகிறோமா? நாம் ஆண்டவருக்கு நாம் முறையிடுகிறோமா? நிச்சயமாக நம்முடைய கூக்குரலுக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களை வழிதிறக்கிறார். ஆண்டவர் வழி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பாலை வனத்திலே காடைகள் இவ்வளவு வருவது என்பது நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒன்று. அது அசாத்தியம், நிச்சயமாக நடக்கவே முடியாது. அதற்கு எந்த விதமான முகாந்திரமுமே கிடையாது. அங்கு மாறுங்கள், பக்தனுடைய வேண்டலை கேட்ட நிலையிலே, பக்தனுடைய நிலையை வருகின்ற நிலையிலே ஆண்டவர் செயல்பட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை செய்வதை பார்க்கிறோம். காடைகளாலே 2 உள்ள உயரத்தின் கடைகளை 2 நாள் பிரயாண தூரம் மட்டுமாக அவ்வளவாக உணவை சேர்த்துக் கொண்டார்கள். இந்த உணவை அவர்கள் சாப்பிட நாட்கள் 1 மாதம் காலத்திற்கு என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் கூடாக அதற்கு அதிகமாக நாளாய் கூட இருக்கலாம் என்று சொல்லி கூட நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் கூட பேசுகிற பொழுது 19ஆம் வசனத்திலே, அதாவது 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே, நாளை தினத்திலே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்று எய்த்தில் எங்களுக்கு நன்றாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகளுக்கு கருதீர்கள், கர்த்தரே உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார், நீங்கள் புசுப்பீர்கள். 1 நாள் அல்ல, 19 நாள் அல்ல, 19 வசனத்திலே 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் அளவும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிப்பார். அது மட்டுமல்ல, நிறைவாக இருக்கும் அந்த அனுபவங்களை அது உங்களுக்கு மூக்கின் வழியாக வெளிப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் அளவும் புசிப்பீர்கள். உங்கள் நடுவே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்தை விட்டு இப்படி வந்தோம் என்று அவர் முன்பாக அழுதீர்களே என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அப்படி என்றால் கடவுள் நம்முடைய ஆண்டவர் வைராக்கி உடையவராக இருக்கிறார். அவருடைய கரத்தை யாருக்கும் விட்டு கொடுப்பதே இல்லை என்று சொல்லுகிற அனுபவத்திலே நீங்கள் பசியோடு இருந்தீர்கள். நீங்கள் தெவிட்டி போகும் மட்டுமாக நீங்கள் இந்த உணவை புசிக்கும்படியாக உங்களை போசுவேன் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனக்கு அன்பிற்கு இதையவர்களே, சில நேரங்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்டுடலாம், அது நமக்கு ஒருவேளை மிக மிகுதியான சாப்பாடு, அது ஜீரணமாகாமல் நமக்கு ஒமிட்டிங்களே சென்றுவிடும். ஒருவேளை நமக்கு இந்த உணவை சாப்பிடும் ஆவல் அதிகமாய் கிடைக்கிறது. அப்போ கடவுள் நம்மை திருப்தியாக்கக்கூடியவர், கடவுள் நம்மை திருப்தியை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு போஷித்து ஒரு நிறைவை எடுத்து கொடுத்தவர். 12 கோடி நிரப்பி சீடர்கள் வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். நம்முடைய ஆண்டவர் திருப்தியாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய எங்கராய்வை அறிகிறவர், தேவை அறிகிறவர். இன்றைக்கு கூட பல நேரங்கள் நான் அங்க இருக்கிறவுடன் நான் இப்படி இருந்தேன், எங்க இருந்தவுடன் எனக்கு இப்படி இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறோமா? கடவுள் அங்கு போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வழியை திறந்து ஆண்டவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பியிருக்கிறவர்களே, மோசையுடைய வாழ்வை நான் சற்று எதிர்பார்க்கிற பொழுது, மோசை எவ்வளவு ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும். பவுல் கூட சொல்லுகிற பொழுது, மக்களுக்காக நான் பிரசவ வேதனைப்படுகிறேன். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு தாய் எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ, அதே போலவே சுவிசேஷன் பொருட்டான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்வார். மோசை கூட இந்த மக்களை நடத்துவதில்லை. அவர் இவ்வளவு மக்களையும் நம்முடைய பிள்ளைகளாக பாவித்து நடத்துவதில்லை. எவ்வளவு செய்திருக்க வேண்டும். குடும்பமான நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய தேவைகளுக்காக கேட்கின்ற பொழுது போஷிப்பதிலே அலர்படுகிற தாய் தந்தையை பார்க்கிறோம். மோசை இவ்வளவு மக்கள் நடத்துகிற எவ்வளவு ஒரு நிலையிலே வேதனைப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இப்படி நிலையில் கூட அற்புதங்களை செய்கிற கடவுள் அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். மோசைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சான்றிதழ் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுவார், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மோசை என்பவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். மோசை பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த
சாந்த குணம் உள்ளவன். சாந்த குணம் உள்ளவன். அதே ஆண்டவர் சொல்லுவார் வசனம் 7 12ஆம் அதிகாரம் 7 சொல்லுவார். என்ன 12:7 என் ஊழியனாகிய மோசேயின் விஷயத்திலோ அப்படியல்ல, என் வீட்டிலிருந்தும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டிலிருந்தும் அவன் உண்மை உள்ளவன். கடவுளுடைய பிரசன்னத்திலே உண்மை உள்ளவன். கடவுளுடைய மக்கள் வாழுகிற இடங்கள் கடவுளுடைய வீடு. அவர்கள் இருக்கிற மக்கள் மத்தியிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சாந்த குணம் உள்ளவனா என்று சொல்லி நாம் முன்தின வாழ்க்கை எடுத்து பார்த்தால், எகிப்திலே வாழுகிற பொழுது ஒரு இஸ்ரவேலன் எகிப்தின் மூலமாக கொல்லப்பட்ட வேளையிலே இதே மோசே செய்த காரியம் நாம் அறிவோம். அவன் கொலை செய்தவன். அதை பொறுக்க முடியாமல் அவன் கொலை செய்தவன், கொலைகாரன். அவன் இப்பொழுது கடவுளுடைய எப்படி வருகிறது? அவன் எங்கும் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். மக்களது பொறுப்பை ஏற்ற பொழுது, இஸ்ராயல் நடத்துகிற ஒரு மாபெரும் பொறுப்பை அவன் பெற்ற பொழுது தன்னை அர்ப்பணிக்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒரு மிகுந்த ஒரு சாந்த குணம் உள்ள மனிதனாய் வாழ்வை அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணத்தை பார்க்கிறோம். இறைவர்களாக நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அழைப்பு, ஒரு குடும்ப பொறுப்பிலே, திருச்சபை பொறுப்பிலே, ஒரு சமூக பொறுப்பிலே, பணி செய்கிற பணிகளின் பொறுப்பிலே நம்மை ஆண்டவர் தெரிவு செய்து வைத்திருக்கிற பொழுது பல நேரங்கள் நாம் எதிர்பார்ப்புகள், நம் சூழ்நிலைகளிலே, நம் நிலைகளில் அமைப்புகள் நடைபெறாத வேளையில் நாம் கூட அங்கலாய்க்கிறோம், வேதனைப்படுகிறோம். தலைமை பொறுப்பு என்பது எளிதான ஒன்று அல்ல. உண்மையான தலைமை பொறுப்பு கடினம் உள்ளதாக இருக்கிறது. பொறுப்பற்ற தலைமை பொறுப்பு கூட உண்டு. ஏதோ ஒரு கடமைக்காக செயல்படுகிற ஒரு செயல்பாடு, அதிலே கடினம் இருப்பதில்லை. ஆனால் உண்மையோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் விசாரிக்க வேண்டும். தன் குடும்பத்தை காட்டிலும், தன் இல்லத்தை காட்டிலும், தனக்கு கடவுள் தந்திருக்கின்ற உறவுகளை காட்டிலும் திருச்சபை நேசிப்பதிலே கண்ணும் கருத்துமாய் இது செயலாற்றுவதில்லை. அப்படி ஒரு பொறுப்பிலே நாம் செயல்படுகிற பொழுது கஷ்டம் உண்டு. மோசே தன் குடும்பத்தை நேசிப்பதை காட்டிலும், தன் இல்லத்தை நேசிப்பதை காட்டிலும் மக்களை நேசித்தான். எனவே தான் என் வீட்டிலிருந்தும் அவன் உண்மை உள்ளவன் என்கின்ற பெயரை பெற்றான். இன்னைக்கு நம்முடைய இல்லற வாழ்விலே, நம்முடைய திருச்சபை வாழ்விலே கடவுள் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? என் வீட்டிலிருந்தும் உண்மை உள்ளவன். கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பதிலே, எல்லா நிலையிலும் ஆண்டவருடைய பந்தியை விசாரிப்பதிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிற பொழுது பேதுருவை நோக்கி சென்று கேட்கிறார்கள். கூட்டமெல்லாம் கூடி வருகிற பொழுது வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இறைவார்த்தை நற்செய்தியை பகிர்ந்தறியாது, எங்களுக்கு உணவை தருவதிலே சரியான ஒரு நிலை இல்லை, மக்களை எங்களை சரியை போஷிக்கவில்லை என்று சொல்லி முறையிட்ட பொழுது 7 பேரை தெரிவு செய்து மத்தியிலே மக்களை விசாரிக்கும்படியாக 7 பேரை ஆண்டவர் தெரிவு செய்யும்படியாக திருத்துதலுக்கு ஆட்டை சொல்லுகிறார். செய்து தொடர்ந்து செய்கிற காரியம், ஒருபுறம் இறைப்பணி நற்செய்தி சிறப்பாக அறிவிக்கப்படுகிறது, இன்னொரு மக்கள் வருகிறவர்களுக்கு நல்ல உணவு, மக்களுடைய தேவையை விசாரித்து உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்கள் கவலை என்ன, எல்லாரும் விசாரி நடத்துகிற 7 நல்ல மூப்பர்களை கடவுள் சபையில் ஏற்படுத்துகிறார். அதே போல இன்றைக்கும் கடவுள் தலைமைத்துவத்தை கடவுள் திருச்சபையில் தருகிறார், குடும்பங்களில் கொடுக்கிறார், வாழும் பணியிடங்களில் தருகிறார். அந்த பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்கிற அனுபவத்திலே நாம் பொறுமையுள்ளவர்களாக, நம்முடைய வாழ்வில் சார்ந்த குணமுள்ளவர்களாக, வீட்டிலே உண்மையோடு நாம் உக்ரானத்தோடு பணி செய்கிற ஒரு மாபெரும் பொறுப்பை கடவுள் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறார். பல நேரங்களிலே எனக்கு ஏன் இந்த பொறுப்புகள், எனக்கு ஏன் தலைமைத்துவ பணி என்று சொல்லி அதை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிற மக்கள் கூட உண்டு. எனக்கு எதுக்கு சர்ச்சில் ஒரு பொறுப்பு, ஒரு தலைவராகவோ, ஒரு செயலராகவோ, ஒரு பொருளராகவோ, ஒரு மூப்பராகவோ ஏன் எனக்கு பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழித்து விட்டு செல்லுகிற அநேக மக்கள் திருச்சபையில் இருப்பது உண்டு. அது அல்ல. பொறுப்புகளை எடுக்க வேண்டும், கரங்களில் எடுக்க வேண்டும், பொறுப்புகளை பெற்று செயல்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். கடவுள் ஒவ்வொருவரையும் உடைத்திருக்கிறார். பொறுப்புகள் நம்மை சார்ந்து வருகின்ற பொழுது அதை எடுக்கின்ற பெற்றுக் கொடுக்கிற ஒரு அர்ப்பண சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். பெற்ற பொறுப்பையும் உண்மையோடு செயல்படுத்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். தன்னை நேசிப்பதை காட்டிலும் திருச்சபை நேசிக்கிற அனுபவங்கள்
தன்னை நேசிப்பதை காட்டும் தன்னுடைய சபையில் இருக்கிற மற்றவர்களை நேசிக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மக்களுக்காக நிற்கிற அனுபவம் என்பது கடினமான ஒன்று. பொறுப்பதிலே இருப்பது எளிது, பொறுப்புள்ள கடமையோடு செயல்படுவது என்பது கடினம். அதிலே பல தியாகங்களை கூட செய்கின்ற அனுபவம் உண்டு. தியாகம் உண்டு, தியாகம் உண்டு. தியாகம்தான் திருப்பணியுடைய அடித்தளம். தியாகமே திருப்பணியுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. நம்முடைய இந்திய சுவிசலுடன் திருச்சபை அமைப்பு சட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது திருச்சபை போதகர் என்பவர் ஒரு ஆலோசகர் மட்டுமே. இறைப்பணியை வார்த்தைகளை சொல்வது, நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல, அப்பியாசங்கள் செயல்படுத்த பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. சபையில் இருந்து மூப்பர்களை கடவுள் தெரிவு செய்து வருகிறார். நம்முடைய இந்திய சபையுடைய அடித்தளத்திலே அப்படி என்று சொல்லுகிற பொழுது கடவுள் பொறுப்புகளை சபைக்கு கொடுத்திருக்கிறார், சபை மக்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிற பொழுது அந்த பொறுப்பினை நாம் செயல்படுகிற மக்களாக இருக்க கடவுள் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யோசிக்கிறவர், வழியை தடுக்கிறவராக இருக்கிறார். எனவே கடவுள் தந்திருக்கின்ற பொறுப்பு அதை செயல்படுகிற பொழுது நேரங்கள் வரலாம், குறைகள் வரலாம். எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. அதிலே கூட சில நேரங்களில் குறைகள் இருக்கலாம். எதிர்பார்ப்பது போல நமக்கு கிரெடிட் கிடைப்பதில்லை என்றால் கூட கிரெடிட் கிடைத்தாலும் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் பணியை நான் செய்வேன் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். எனவே கடவுள் இந்த மக்களுடைய வேதனைகள் கூக்குரலுக்கு ஆண்டவர் செல்வெடுத்தவராக உணவு கொடுத்து அவர்களை யோசிக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் 2 விதமான கடவுள் அந்த தேவையை அறிந்து நம்மை யோசிக்கிறார், நம்முடைய தேவையை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற பொறுப்புகள் கூட உண்மையோடு செய்கிற அனுபவத்திலே நம்ம இருக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்ட மாதிரி அவர்கள் ஓடிவிடவில்லை. மோசே ஓடிவிடவில்லை, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் இந்த மக்களை விட்டு ஓடிவிடவில்லை. இந்த மத்தியிலே தான் இருக்கிறார், இருந்து வேண்டுகிறார். ஆண்டவரை எனக்கு ஏன் வேதனை கடவுளோடு பேசுகிற அனுபவம். கடவுள் செல்வெடுத்தவராக அவனுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கிறார். கடவுளுடைய பக்தனாய் மோசேக்கு கடவுள் கொடுக்கிற சான்று, அவர் மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவர், பூமியில் இருக்கிற அனைத்து மனிதர்களை காட்டிலும் ஒரு பொறுமை சொல்லி, அது மட்டுமல்ல அவர் வீட்டில் இருந்தும் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம், கிராணத்தும் உடையவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு கூட நாம் தேவையை சந்திக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய எங்களாய்ப்பை அறிகின்றவர் நம்முடைய கடவுளாக இருக்கிறார் என்பதை உணர்கிற மக்களாக தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் வாழ்வோம், ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எந்த தடை வந்தாலும் கூட கடவுள் மகிமையாய் வாழக்கூடிய ஒரு சிந்தையை நம்ம கொடுப்போம். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் கொண்டப்படுத்தி காப்பதாக. ஆமென். ஸ்தோத்திர வரியை நாம் பாடுவோம். கடவுளே சத்தயோதயத்தை என்னிலே சேரோஸ்ரீயும் நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது தரிசத்தாவியை என்னில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு உற்சாகமான ஆவியனை காக்கும்படி செய்யும். மறுபடியுமாக நாம் அனைவரும் கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாக பாடல் புத்தகத்திலே 367வது பாடலை பாடுவோம். 367வது பாடலை நாம் பாடுவோம். என்னை விட
தாசன் எனக்காக கண்ணிலின் தருவல்ல மண்டலாதிபா காசியில் உன்னை எண்ணி தாசன் எனக்காக கண்ணிலின் தருவல்ல மண்டலாதிபா தேசமாய் இறக்கி இறக்கி மூத்தமடுகாது காத்து தேசமாய் இறக்கி இறக்கி மூத்தமடுகாது காத்து சித்தனை என்னை திருத்தி வைத்தருள் தொட்டி வருத்தியே சுவை கிருபாசனபதியே பெரியோரை சீரையதிலும் தாயவினை கிடதிலும் பின்னமாக செய்துள்ள தன்மையாயினே பெரியோரை சீரையதிலும் தாயவினை கிடதிலும் பின்னமாக தன்மையாயினே தீயரை கேட்கும் பொருளாய் நேயவிட்டு தீரம் விட்டு தீயரை கேட்கும் பொருளாய் நேயமுத்து தீரம் விட்டு தேவனையனை கண்ணோக்கி தீவிரையனை துணிக்கியே சுவை கிருபாசனபதியே சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கி விட்ட நபி தீரமுள்ள எங்கள் உபகார வல்லவே சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கி விட்ட நபி தீரமுள்ள எங்கள் உபகார வல்லவே கூரை ஏதோனை எண்ணினோர் கீரை வாயனை சதிக்கும் கூரை ஏதோனை எண்ணினோர் கீரை வாயனை சதிக்கும் புத்தங்கள் அறவை கேட்டு முத்து மூடிய கண்பாக்கு கேதுவை கிருபாசனபதியே பொல்லா உலகத்தில் நல்லார் எவரும் இல்லை புண்ணியனை புந்தரணம் தந்தி அட்டினே பொல்லா உலகத்தில் நல்லார் எவரும் இல்லை புண்ணியனை புந்தரணம் தந்தி அட்டினே எல்லாருக்கும் எல்லா நீரந்தோ என துறவி எல்லாருக்கும் எல்லா நீரந்தோ என துறவி இந்நாள் அருள் தோறிந்து உன்னாவியை தோறிந்து ஏன் சோவை திருவாசனபதியே கெட்ட இழிஞன் என்னை விட்டருளே சோவை கிறிஸ்தியேசுவின் அருமையானவர்களே, இந்த வாரத்திலே தங்கள் வாழ்வில் பிறந்தநாள் காணுகின்ற அன்பு இறை உள்ளங்கள் 29/9/2021 சகோதரி ஏ ஜெசிந்தா, அதேபோல 30/9/2021 இந்த பிறந்தநாளை காணுகின்றவர்கள் திருமதி சாந்தா சரோஜினி அன்பம் அவர்கள், அதே போன்று 2/10/2001 அன்று பிறந்தநாளை காணுகின்றவர் பி ஜோவல் ரால்தேவ். அன்பு இறை உள்ளங்களுக்கு சபையின் சார்பாக மகிழ்ச்சியான பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் தாமே நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளை நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இணைந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கடவுளே, இதோ இப்படியாக எத்தனை நாட்கள் செல்லும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு வழிபாடு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பரிசுத்தமான ஆராதனை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்முடைய சமூகத்திலே சேர்ந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் அனைவரும் வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். கடவுளே, உம்மை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆவலை எங்களுக்கு ஆண்டவர் தருகிறீரப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா 3ஆம் அலையின் காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் ஆண்டவரே வழிபாட்டு தலங்களுக்கு இப்படிப்பட்ட உத்தரவு இருக்கின்ற பொழுது
நாங்கள் யாவரும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணொலி வழியாக நாங்கள் இணைகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த அறிவிப்பு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நாள் பரிசுத்தமான உயிர் நாள். காலை வேளை முகநூல் கான் ஒளி வழியாக இந்த தொழுகை நடைபெறும் என்று சொல்லி இருக்கின்ற வேளையில் ஒருவேளை ஆண்டவர் முகநூல் பயன்படுத்துகிற மக்கள் இல்லாதிருக்கலாம். அதை எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சின்ன செயலியை செயல்படுத்த அறியாதிருக்கிற மக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த செயலியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் ஒருவேளை ஏழை காரியங்களுக்காக நட்புகளை உறவுகளை மேம்படுத்த வேண்டும், உறவுகளை மட்டுமே நண்பர்களை மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்கிற அனுபவத்திலே ஆண்டவர் இந்த செயலியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த செயலியை செயல்படுத்தும் மூலமாக இந்த நாளில் இந்த வழிபாட்டிலே கூட பங்கேற்க முடியுமே, அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிற அனுபவத்திலே அதையும் ஆண்டவரை மறுதளித்திருக்கிற மக்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய மக்களை சந்திக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் கடவுளே. என்றாலும் இந்த வேளையிலே நேரப்பட வேளையிலே வந்து காத்திருந்து 9:35 9:30 மணி அளவிலே ஆரம்பிக்கிற தொழுகையிலே ஆர்வத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே முகநூல் வழியாக பங்கேற்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கடாட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறேன். நன்றி உள்ள மக்களாக இருக்க வாழ எங்களை அழைக்கிறேன் ஆண்டவர். இதோ 10 தொழுநோயாளர்கள் நலம் பெற்று சென்ற வேளையிலே ஒருவர் மட்டுமே வந்து நன்றி செலுத்தபடியாக இயேசுவை அணிகிற வேளையிலே மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லுகிற நிலையிலும் கூட நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பது இறைவனது எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆண்டவரே. இதோ எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறேன், எவ்வளவோ ஆசிரியை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. இதை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து தொழுகையிலே பங்கு பெற வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தோடு இந்த முகநூல் காணொலியிலே பங்கேற்கிற ஒவ்வொரு மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம் கடவுளே. நிறைவான ஆளுகை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். நல்ல சுகம், நல்ல பலம், நல்ல ஆரோக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கடவுளே. இதோ வாழ்க்கை சூழ்நிலைகளை பலவிதமான நிலைகளில் இன்னங்களோடு இருக்கிற மக்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. என் வாழ்விலே ஏன் இவ்வளவு விதமான வேதனைகள் என்று சொல்லி விரக்தியோடு இருக்கலாம் ஆண்டவரே, வேதனையோடு இருக்கலாம். அவர்களுக்காக நாம் செபிக்கிறோம் கடவுளே. இதோ அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரே தங்களது குறைகளை எண்ணி அவர்கள் வருந்தி வேதனை உச்சமாக மோசை நோக்கி வந்து முறையிட்ட அனுபவங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்நிறுத்தம் அந்த முறையிடுதல் மோசையுடைய வாழ்வையே முடித்து விடலாம் என்று சொல் நிலைத்தீராய் கொண்டு சென்றது. ஆனால் கடவுள் பக்தனது விண்ணப்பத்தை கேட்கிறவராக அவருடைய அங்கலாய்க்கு அறிந்தவராய் ஆண்டவர் செயல்பட்டதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரை. மக்களுக்கு ஆண்டவர் வயிறார அவளுக்கு ஆண்டவரின் நிறைவான நிலையிலே காடை இறைச்சியை கொடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் கடவுளை. அன்றைக்கு காடை இறைச்சியை கொடுத்த ஆண்டவர் இதோ எங்களது வாழ்வில் இன்றைக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம் ஆண்டவரை. அதே போல பலவிதமான தேவையோடு இன்றைக்கு இருக்கலாம் ஆண்டவரை. அப்படிப்பட்ட தேவையான ஆண்டவர் சந்திக்க போகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம் ஆண்டவரை. நாம் தளர்ந்து விட வேண்டாம். குடும்ப வாழ்விலே ஒரு குடும்ப தலைவராகவோ ஒரு குடும்ப தலைவியாகவோ இருக்கிற பொழுது ஆண்டவரை தேவையில் கருதி இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரை பல குடும்பங்களிலே இதை என்னாலே சமாளிக்க முடியாது என்று சொல்லி தவறான நிலைக்கீராக பல மக்கள் வாழ்வு முடித்துக் கொள்வதை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் சாந்தமாய் தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மன உறுதியை தாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு மன உறுதி ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மனிதன் சாந்த குணத்தோடு இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள் இருப்பது மன உறுதி ஆண்டவரே. எனவே மன உறுதி இல்லாத இருக்கிற அனுபவம் வரக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகள் எல்லாம் மாற்றி எங்களுக்குள்ள சாந்தத்தோடு கூட காணப்படும்படியாக எந்த நிலையிலும் மனோரம்யமாய் காணப்படும்படியாக ஒரு ஆசலை இங்கு ஒரு மன உறுதி ஆண்டவரை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எந்த நிலையிலும் சலனமில்லாதபடிக்கு சலனப்பட்டு போய்விடாதபடி உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டு மனதை ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சக்திப்படுத்த வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய இறையாளரை தங்கட்டும் ஆண்டவரே. வெளிநாடுகளில் வாழுகிறவர்கள், வெளியூரில் இருக்கிறவர்கள், இந்த பிராந்தியத்திலே வாழுகிறவர்கள் அனைவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைவரோடும் வல்லக்கரம் தங்குவதாக. கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவராக இருந்து ஆண்டவர் நிறைவாய் நடத்தி செல்ல வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்ய போற வடிநாளை நமக்கு நன்றி ஆண்டவரை. இத்திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளும்
அதிகமாய் நேசிக்கட்டும். உம்மை நேசிப்பதுடைய ஒரு அடையாளம் சபையை நேசிப்பது. உம்மை நேசிப்பதுடைய ஒரு அடையாளம் வழிபாட்டிலே கலந்து கொள்வது. அது காணொளி வழிபாடாக இருக்கலாம், நேரடியாக வந்து வழிபாடாக இருக்கலாம். இதை நாங்கள் செய்கிற மக்களை வாழ எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற மக்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த உன்னத நோக்கத்தை உணர்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் வாழை உடைய கரங்களுக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு மக்களை காத்துக்கொள்ளும் குழந்தைகளுக்காக, சிறார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, நடு வயதிலே வாழ்கிறவர்களுக்காக, முதிர் வயதுள்ள பெற்றவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அனைத்து நிலையில இருக்கிற மக்களை ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். எல்லா மக்களும் செய்கிற பணிகளுக்கு வருகிறோம். எல்லா பணிகளையும் அவர்கள் நன்முகி பாரம் பணிபடியாக நல்ல வருமானம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். குடும்ப நிறைவோடு காணப்படட்டும். அதே போல பணி செய்து ஓய்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு காலங்களும் ஒவ்வொருவருக்கும் சமாதானமாக நிறைவாய் காணப்பட ஆண்டவருக்கு கிருபை தாரும். தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. அப்படி செய்யப்படும்படினாலே உமக்கு நன்றி. இவ்வாரம் தங்கள் மாற்றி பிறந்தநாளை காணுகிற அன்பு இறை பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அருமையான சாந்தா சரோஜினி அன்பு அம்மாவுக்காக வருகிறோம். கடவுள் அந்த தாயாரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தனியாக இருக்கின்ற காலங்களிலும் உங்களுடைய வெள்ளக்கரங்களோடு தாங்கி நடத்தி வருகிற அன்பிற்கு நன்றி. இனிமேலும் தாங்கி நடத்தட்டும் தந்தையே. அதே போல அந்த பிள்ளை ஜெசிந்தாவுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, என் மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பொருட்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவர் படிக்கிற காலங்களிலே நன்றாய் படிக்க உயர்ந்து வர கடவுளுடைய கிருபை முடிவோடு தங்கியிருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, அருமையான ஜோவன் ராஃப் தேவக்காய் செபிக்கிறோம். பிள்ளை ஆண்டவர் அவனமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மாற்றாடுவோம். கடவுளை இதே போல நாட்களிலே ஆண்டவர் சிறந்த காரியங்களை செய்யும்படியாய் முனைகின்ற மக்கள், பல விதமான திட்டங்களை சிறப்பில் கொண்டிருக்கிற மக்கள் அனைவரது பணிகளை ஆண்டவர் பொறுப்படுத்த வேண்டுமா உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அனைவரை பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற புதன்கிழமை ஆண்டவரே, எல்லோரும் சேர்ந்து வந்து மாலை 6:30 மணிக்கு நாங்கள் உண்மை வழிபட இருக்கிறோம். கடவுளை அந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை தூரத்திலிருந்து வருகிற மக்கள் இருக்கலாம். ஆண்டவரே, என்னால் நம்முடைய கடவுளை பிரசனத்தை பிள்ளைகளோடு இருந்து நடத்தி கொண்டு வர வேண்டுமா இதை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வு உங்களுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உம்மோடு இணைவதிலே தான் முழுமையடைகிறது. அதை உணர்ந்திருக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது ராஜ நீதி வீடுகள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. ஆண்டவரே, இவைகளெல்லாம் நிறைவான வாழும் அதிலே அடங்கிறது. ஆண்டவரே, நித்திய ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரைகளுக்கு உதவி புரியும்படி நாங்கள் செபிக்கிறோம். கத்திரை எல்லோரை பொருட்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, இயேசு நிறுவனத்திற்காக, திருச்சபைகளுக்காக, போதர்களுக்காக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக வருகிறோம். அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் சிறப்பாய் செயல்பட கடவுளுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை பொருட்படுத்த மனதை செய்வீராக. இந்த நாடு எங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். ஆண்டவரை, இந்த வாரம் முழுவதும் எங்களை பொருட்படுத்திக் கொள்வீராக. வரும் காலமும் எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமான காலங்களை இருக்க கிருபை தாரும். இன்னும் ஒரு சில தினங்களிலே இந்த மாதம் நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒரு புதிய மாதம் அக்டோபர் மாதம் நாங்கள் காண இருக்கிறோம். கடவுளே, இந்த புதிய மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர போகிற வேதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இறை ஆசீர்வாதத்துடன் எங்களோடு கூட நிறைவாக இருப்பதாக. கேட்டது கொஞ்சம், நன்மைகள் இன்னும் பல இருக்கிறது. எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கரங்களிலே இறைவன் இயேசுவின் இனிதான் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரலோக செய்து கொடுப்பவர்களுமே செய்வதாக. அந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு ஆறும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல்லப்படப்பட்டால் எங்களுடைய சித்திரனும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவைகளே. ஆமென். கடவுள் நமக்கு தருகின்ற இறையாசிரை நாம் அனைவரும் வாழும் இடங்கள் இருந்தவாறு இருக்கும் இடமுள்ளவாறு நாம் அதை பெற்றுக் கொள்வோம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பானாக. கர்த்தராகவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாயிருப்பாராக.
கர்த்தராவர் தமது திருமுகத்தை உன்னை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையோ அப்பத்தாலே பூசைக்கு வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதாக போற்றினோ முச்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.